எப்படி தேவன் உபத்திரவங்களாலே நம்மை பூரணப்படுத்துகிறார். உபத்திரவம் நல்லது என்று வேதத்தின்படி கற்றுக்கொள்கிறோம். ஆனால் ரியல் லைஃப்பில் உபத்திரவங்கள் வரும் பொழுது எந்த மனிதனாக இருந்தாலும் சோர்ந்து போவது என்பது யதார்த்தம். பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களை யார் விரும்புவாங்க? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது நம்ம சோர்ந்து தான் போகிறோம். இது எப்படி நம்ம வாழ்க்கையிலிருந்து போகும் என்று தான் நம்ம காத்து கொண்டிருப்போம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரச்சனைகள், பாடுகள், சோதனைகள் ரெண்டு நிலைகளில் வர முடியும். ஒன்று, நம்ம தீமை செய்து அதன் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். இது நல்லதா அப்படின்னா இல்லை. அது நம்ம செய்த தவறுகளால், நம்ம செய்த மீறுதல்களால் நமக்கு உண்டான பிரதி விளைவுகள். அது நிச்சயமாகவே நம்ம பார்க்குறோம். வேதத்தின்படி கர்த்தர் என்ன செய்வார்? நன்மை செய்கிறவனுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி செய்வார். தீமை செய்தால் பயந்திரு என்று சொன்னார். ஏன்னா தீமை செய்கிறவர்களுக்கு தக்க பலன் அங்கே கொடுக்கப்படுகிறது என்பது அது ஒரு காரியம். ஆனால் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் வரும் பொழுது அது நன்மையினால் வரக்கூடிய நிந்தை, போராட்டம், பிரச்சனைகள். இது நன்மைக்கு ஏதுவாக நமக்கு தேவனாலே அருளப்படுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த எபிரேயர் வார்த்தைகளை நம்ம ஆழமாக தியானித்து பார்ப்போம். எபிரேயர் 2:10 சொல்லுது, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. இந்த இடத்துல உபத்திரவம்ங்கிற வார்த்தை எதை சொல்லுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்த உபத்திரவங்கள். அது எதன் நிமித்தம் அனுபவித்தார்? அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அதை அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். அவர்தான் இரட்சிப்பின் அதிபதி. நம்மை இரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறவர் தேவன். அவரே இந்த உபத்திரவங்களால் பூரணப்பட்டார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்க்குறோம், அவர் சம்பூரணராக இருக்கிறாரு, சகலத்தையும் உண்டாக்குனவராக இருக்கிறாரு. ஆனால் அவர் மாம்சத்தில் இருக்கும்போது பாடு அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். அப்போது இதன் மூலமாக நமக்கு தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறாரு. அது என்ன? உபத்திரவங்களாலே தான் பூரணப்பட முடியும் என்பதை. அப்போ தொடர்ந்து வாசிப்போம். எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாகி இருக்கிறார்கள். அதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? நேற்றே நம்ம இதை கொஞ்சம் ஆழமாக தியானித்தோம். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது மரணத்தினாலே ஒழித்தார் என்று சொல்லி. ஏன்னா அவர் ஜீவாதிபதி, சத்துருவாகிய சாத்தான் மரணாதிபதி. இந்த ஜீவாதிபதி மரணத்தை ஜெயித்ததன் மூலமாக இவனை என்ன செய்தார்? நியாய தீர்ப்புக்குள்ளே நடத்தினார். இப்போ பார்க்குறோம், இப்படிப்பட்ட இந்த மரணம் நம்மை ஒரு மரண பயத்துக்குள்ளாகவே வைத்திருந்தது. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டோம், நம்ம ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு அழைக்கப்பட்டோம். இந்த பாவம் வந்த உடனே தான் மரணமும் வந்தது. அதனாலே மரண பயமும் உண்டானது. அதிலிருந்து மீட்கும்படிக்கு தான் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உள்ளவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, அன்றியும் ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இங்கே தேவதூதர் என்பது ஆவியாய் இருக்கிற தூதர்கள்.
அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. ஆபிரகாமின் சந்ததி என்ன? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற சந்ததி இவர்களுக்கு கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. அப்போ மாம்சமும் இரத்தமும் அவர் உடையவராக மாறினதுக்கு இன்னொரு நோக்கமும் உண்டு. அது என்ன? நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பிரதான ஆசாரியன். அப்போ ஒரு பிரதான ஆசாரியர் என்பவர் அவங்க ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவனிடத்தில் அவர்கள் அந்த பாவ நிவர்த்தி செய்கிறவங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு ரோலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. அதனாலே நம்மளுடைய பாவங்கள் இதை குறித்து நம்ம அவர் பரிதவிக்கிறவர் அல்ல, நமக்காக பரிந்து பேசுகிறவர். சரி, இப்போ இந்த இடத்துல ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்போது நம்ம பாடுகள் போராட்டங்களுக்குள்ளே போகும் பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போது இந்த இடத்துல சோதிக்கப்படுதல் என்கிறது என்ன காட்டுது? டெஸ்டட், டு பி டெஸ்டட் அண்ட் டெம்டட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனைகள், நம்ம சாத்தான் அவரை சோதித்தான் இல்லையா? அந்த 40 நாட்கள் அந்த உபவாசத்தில் இருந்தபோது அவரை டெம்டேஷனுக்கு உட்படுத்தினா அந்த சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவனை வசனத்தினாலே வெற்றி பெற்றாரோ, தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டு வெற்றி பெற்றாரோ, அதே மாதிரி நீங்களும் நானும் இந்த சோதனைகளிலெல்லாம் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி பாடுகளை தேவன் அவருக்கு அனுமதித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடைந்த பாடுகள், அவருடைய பேஷன்ஸ், அதன் மூலமாக அவர் முழுமையாக வெற்றி பெற்றார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக தேவன் இங்கே கொடுக்குறார். சரி, அப்போ உபத்திரவத்தினால நன்மை உண்டாகுதா என்றால் 3 காரியங்கள் உண்டாகுது என்பதை குறித்து இந்த நாளில் பேசுவோம். ஒன்று என்ன? இந்த ரோமர் 5:3 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்போது ஒரு கேள்வி. சர்வத்தை உண்டாக்கின தேவன் அவர் பூமிக்கு வரும்பொழுது பாடு அனுபவித்து தான் ரட்சிப்பை கொடுக்கணுமா என்றால் வேதத்தின்படி அப்படித்தான் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அவரும் பாடு அனுபவித்தார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அவர்களும் இந்த பாடுகள் வழியாகத்தான் அவர்கள் இந்த மகிமைக்குள்ளே பிரவேசித்தாங்க என்பதை அவங்களும் வாழ்ந்து வசனத்திலையும் நமக்கு இதை கொடுக்கறத பார்க்குறோம். இப்போ ரோமரில் பவுல் சொன்ன இந்த வார்த்தைகளில் 3 காரியங்கள் உபத்திரவத்தினால நமக்கு உண்டாகுதுங்கிறாரு. ஒன்று என்ன? பொறுமை. அந்த பொறுமையை குறித்து நம்ம வேதத்தில் காணக்கூடிய பாத்திரங்கள். ஒன்று யோபு. யோபுவின் பொறுமையை குறித்து வாசிக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீதிமானும் உத்தமனுமாக இருந்த யோபு சோதனை காலத்தில் எப்படி பொறுமையாக இருந்தார் என்று சொன்னால், அவர் குற்றம் எதுவும் செய்யவில்லை, ஆனால் அவருடைய உடைமைகள் எல்லாவற்றையும் இழந்தார். அப்பொழுது அவர் பொறுமையை இழந்திருந்தால் தேவனை தூஷித்திருப்பார். ஆனால் பொறுமையை இழக்காமல் இருந்ததுனால அவர் என்ன செய்தார்? அப்படிப்பட்ட காரியம் செய்யவில்லை. அடுத்தபடியாக சரீரம் முழுவதும் வியாதிகளால் அவர் வாதிக்கப்பட்ட பொழுது எந்த இடத்திலே தான் தவறு செய்தேன் என்று அவர் மீண்டும் மீண்டும் தன்னை குறித்து அவர் இது பண்ணி கொண்டே இருந்தாரே தவிர, ஆனாலும் அவரால் என்ன செய்ய முடியல? தேவனை தூஷிக்க முடியவில்லை, அந்த மாதிரி செய்யவில்லை. காரணம் என்ன? அந்த விசுவாசத்தில் அவர் இருந்தார். அப்போ இந்த 2 காரியமும் அவருக்கு பொறுமையினாலே வாய்த்து. அப்போ விசுவாசத்தினாலே அங்கே ஒரு பொறுமை வந்ததை பார்க்கிறோம். தேவனை அவர் நம்பினார் அந்த சூழ்நிலையிலும். சரி, அடுத்தது யோசேப்பின் வாழ்க்கையில் அதே மாதிரி சகோதரர்களால் தூக்கி போடப்படுறாரு. எத்தனையோ ஆண்டுகள் அவர் காத்திருந்தார் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவதற்கு. அது வரைக்கும் நல்லவனும் நீதிமானுமாய் இருந்த தனக்கு வாழ்க்கையில் எதுக்கு இப்படி அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி அவர் தேவன் மேலே சந்தேகப்படவே இல்லை. அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் அந்த நாளில் கிடைத்தது. அதே மாதிரி தாவீதும் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுறாரு, தீர்க்கதரிசினால். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தாவீது ஏன் ஓட வேண்டும்?
அவ்வளவு நாட்கள் சவுலுக்கு தப்பி அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நமக்கு கூட தோணுது, சவுலை ராஜாவாக இராதபடி கர்த்தர் தள்ளிட்டார். ஒரு பொல்லாத ஆவி வேற அவன் மேலே உட்கார்ந்துருந்தது. இவ்வளவு இருந்தும் அவன் ஏன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பதவியிலே இருந்தான்? அவன் உடனடியாக ஆண்டவர் ரிமூவ் பண்ணியிருக்கலாமே. அவன் அப்போதே அவன் பகைவர்களால் கொல்லப்பட்டிருக்கலாமே. ஆனால் அவன் இருந்து கொண்டு மிகுந்த உபத்திரவத்தை தாவீதுக்கு கொடுக்குறான். அப்போ தாவீது அந்த நாட்களில் பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு அது அவருக்கு உதவினது. அதே மாதிரி பவுல் வாழ்க்கையில் சிறை இருப்புகள், அவர் பட்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் நம்ம சமீபத்தில் இப்போ கொரிந்தியரில் வாசிக்கும் போது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள் நம்ம பார்க்குறோம். அவ்வளவு உபத்திரவங்கள் வழியாக ரட்சிப்புக்குள்ள. அப்போ இது என்ன உண்டாக்குது? பொறுமை, உபத்திரவத்தில் பொறுமை. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு தேவன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை, பாடுகளை அனுமதிக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த பிரச்சனைகள் நம்ம விசுவாசமாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது, வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வரும் பொழுது நம்ம வேறு மாதிரி யோசிக்காமல், ஒருவேளை நான் விசுவாசமாக இருக்கிறது தப்போ, இது சரியில்லையோ, மற்றவங்கள மாதிரி நானும் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாமல், இது விசுவாசத்தினால் உண்டாகிற நல்ல காரியம் என்பதை வேதத்தின்படி நம்ம அறிந்து பொறுமையோடு இருக்கிற பொழுது அது தேவனுக்கு பிரியம் உண்டாக்குகிறது. ஏன்னா அதுதான் யோபு வாழ்க்கையிலையும் நடந்தது, மற்ற எல்லார் வாழ்க்கையிலையும் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நாமளும் உபத்திரவத்தில் பொறுமையோடு இருப்பது தேவனுக்கு பிரியத்தை கொண்டு வருகிறது. அது ஒன்று. ரெண்டாவது என்ன? பரீட்சை, உபத்திரவத்தினால வரக்கூடிய இந்த டெஸ்ட், இந்த டிஃபிகல்ட்டிஸ் என்ன செய்து நம்மை பக்குவப்படுத்துகிறது. இப்போது பக்குவப்படுதல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளில் நம்ம காண்கிறோம். ஒவ்வொரு போராட்டங்களுக்குள்ளே போகும்போதும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் முடித்து வெளியில் வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம அதை பக்குவப்படுத்தியிருக்கோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்தில் அந்த போராட்டத்தை சந்தித்தப்போ வேறு மாதிரி யோசித்திருப்போம், வேறு மாதிரி செஞ்சுருப்போம். ஆனால் அது எல்லாம் முடித்து வெளியில் வரும்போது ஒரு பெரிய படிப்பினையை கற்றுக்கொண்டு, இனிமே இந்த மாதிரி காரியத்தில் நான் இப்படி கவனமாக இருப்பேன், இதை இப்படி நான் டீல் பண்ணுவேன்னு சொல்லக்கூடியதா நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வருகிறது. இதைத்தான் பார்க்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பொன் அக்னியில் தான் புடமிடப்படுது. அது அக்னியில் புடமிடப்படுவது அது அழிக்கிறதற்காக அல்ல, அது இன்னும் அது மெருகேறி அது மிகவும் பிரகாசமாய் விளங்குகிறது என்று சொல்லி. அப்போது தேவனுடைய பார்வையில் நம்ம அருமையானவர்கள் என்பதில் எந்த மாற்று விதமான கருத்தும் கிடையாது. தேவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பதிலையும் இல்லை. அதே நேரத்தில் புடமிடுகிறார் என்று. அதே மாதிரி சகரியா புஸ்தகத்தில் பார்க்குறோம். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன், அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள். அப்போ உபத்திரவ காலத்தில் தான் நம்ம புடமிடப்படுகிறோம். நமக்குள்ளே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே நீங்குது. ஒரு பியோர் ஹார்ட் நமக்குள்ளே டெவலப் ஆக தொடங்குது. இது உண்மையான காரியம் இல்லையா? ஏன்னா நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு கம்ஃபர்ட்டில் இருக்கும்போது, நல்ல ஒரு ஜாய்ஃபுல்லான லைஃபாக இருந்துச்சுன்னா எத்தனை முறை நம்ம ஆண்டவரை தேட முடியும்னு நீங்கள் நம்புறீங்க? மேபி இனிஷியலாக ஒரு தேங்க் ப்ரேயர் பண்ணலாம், ஒரு ஃபியூ மினிட்ஸ். பட் அதுக்கப்புறம் இமீடியட்டாக இந்த ஜாய்ஃபுல் ஹார்ட் நம்ம வேறு காரியங்களுக்கு போய்விடுவோம். தேவனை தேடுவது படிப்படியாக குறைந்து கொண்டே ஒரு ஸ்டேஜில் நம்ம கம்ப்ளீட்டாக வேர்ல்ட்லி பர்சனாக மாறியிருப்போம். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? பிரச்சனைகள், பாடுகள், போராட்டம் வரும் பொழுது கர்த்தரோடு நம்மளை கொண்டு போய் அது இணைக்குது. ஜெபம் பண்ண தொடங்குகிறோம். we start praying, we start fasting, we start getting even more closer, even more attentive to God's word. அப்போது அப்படி ஒரு டியூன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நம்மளை இந்த போராட்டங்கள் நடத்தி கொண்டு போகுது. நம்மளுடைய தவறாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இன்னொரு விஷயமும் பார்க்கணும். நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது அது நம்ம செய்த தவறாக இருக்காது. ஏதோ நம்ம கூட இருக்கிறவங்க செஞ்சதுனால தான் நமக்கு இப்படி வந்துருச்சுன்னு சொல்கிறதாகவும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம சுற்றியுறவுகளை கொண்டு தான் நம்மளை தேவன் சோதிக்க முடியும். அப்போ நமக்கு நெருங்கின உறவுகள்,
நம்ம வேலை செய்கிற இடம், இந்த பிரச்சனைகள் இடங்களில் தான் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக கடந்து வருகிறது. அதனால் மற்றவங்களை குறை சொல்லாமல், என்னுடைய விசுவாசத்தில் குறையோ என்று நம்மளும் அப்படியே யோசிக்காமல், தேவன் என்னை உருக்கி புடமிடுகிறார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக அதிக நேரம் ஜெபத்திலையும் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுலையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது இதிலிருந்து எல்லாம் நம்மளை அவர் கடந்து போக பண்ணுவார். ஏன்னா இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்தது, அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையிலையும் நடந்தது. அப்போ என் வாழ்க்கையிலும் இதுதான் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்தது நம்பிக்கையை கொண்டு வருகிறது. உபத்திரவம் எனக்குள்ள நம்பிக்கையை. இது எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போது ஒரு உபத்திரவத்தில் நம்ம கடந்து வந்த நிலையில் கடைசியாக நம்ம நிச்சயமாக தேவனுடைய கரம் நம்மை மீட்டு கொண்டது என்பதை நம்ம ஒவ்வொருவரும் மனதார ஒத்துக்கொள்கிறோம் இல்லையா? எந்த முறையும் தேவன் நம்மை வெட்கப்படுத்தவில்லை. He never left us like that. மனிதர்கள் நிறைய வெட்கப்படுத்தி இருக்கலாம். இன்னும் பல சூழ்நிலைகளில் நம்ம உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் போகும் பொழுது நம்ம வெட்கப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் தேவன் மீது விசுவாசமாய் நம்ம ஏறெடுத்த ஜெபங்கள்லையோ, நம்ம அவர் மீது நம்பிக்கையோடு காத்திருந்த நாட்களில் ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் அதற்கு சாட்சி. பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த பரிசுத்தவான் அவருடைய வாழ்க்கையில் தேவனை நம்பி இருந்தாரோ அதிலிருந்தெல்லாம் அவர் வெட்கப்படவே இல்லை. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 25:2, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ரோமர் 10:11, அவரை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற நம் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நம்பிக்கை தான் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் போராட்டம், பாடுகள், பிரச்சனைகளுக்குள்ளே போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசப்பா நமக்கு அடிக்கிற அந்த சுதந்திரம், விடுதலை நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வருது. முன்பு செய்த அதே தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, இப்பொழுதும் அவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ லைஃப்பில் அதுதான் நடந்தது. அவங்க செய்தது ஒரு நல்லதொரு போராட்டம். என்னன்னா, இந்த சிலைகளை நாங்கள் ஒருபோதும் வழிபட மாட்டோம், ஜீவனுள்ள தேவனை மாத்திரமே நாங்கள் வழிபடக்கூடியவர்கள் என்று சொன்னவர்கள், எங்களை தேவன் நிச்சயமாய் உமது கையிலிருந்து தப்புவிப்பார், அப்படி தப்புவிக்காவிட்டாலும் கூட நாங்கள் இந்த சிலைகளை வணங்க மாட்டோம் என்று சொன்ன பொழுது தேவனே அவர்களுக்காக இறங்கி வந்து அவர்களை மீட்டெடுத்தார். அதே நேரத்தில் அந்த அநீதியாக நடந்த அந்த ராஜாவுக்கும் தேவன் அவர்தான் மெய்யான தேவன் என்பதை காண்பித்து கொடுத்தார். அப்போ விசுவசிக்கிறவர்களால் எவ்வளோ பெரிய காரியம் உண்டாகுது பாருங்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை இந்த 3 பேரும். அதே மாதிரி பவுல் எழுதுகிறாரு, அவருடைய எல்லா போராட்டங்கள்லையும் அவர் வெட்கப்படவே இல்லை என்பதை இங்கே எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தனக்கு முன்பு இருந்த அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவர் இந்த அவமானத்தை எண்ணாமல் எல்லாவற்றையும் சகித்தார் என்று பார்க்கிறோம். அவரும் வெட்கப்பட்டு போகவில்லை. மகிமைக்கும் கனத்துக்கும் அழியாமைக்கும் பாத்திரராக தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் இருக்கிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு எதை கொடுக்கிறது என்றால், நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வருது. இந்த உபத்திரவங்கள், பிரச்சனைகளுக்குள்ளே போகும் பொழுது இதனுடைய எண்டு குளோரியஸாக இருக்கும். ஏன்னா மகிமை தான் முக்கியமான ஒரு காரியம். இதுக்கு வெளியெல்லாம் நான் எதுக்காக போகணும், இவ்வளோ பிரச்சனைகளை நான் எதுக்காக படுறேன், அதனுடைய எண்டு கோல் என்ன என்று சொல்லி பார்த்தால் மகிமை இனி வருகிறது. போட்டிருக்கு, ரோமர் 8 போட்டிருக்கு, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பவுல் சொல்றாரு, இனி ஒரு மகிமை வரப்போகுது. அந்த மகிமை இப்போது இருக்கிற பாடுகள் கூட நான் கம்பேர் பண்ண முடியாத ஒரு மகிமை. ஏன்னா அப்போது அவ்வளவு பெரிய மகிமையை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதன் மூலமாக நம்ம போகிற இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் சும்மா நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கோ பாயிண்ட்லெஸ்ஸாக, மீனிங்லெஸ்ஸாலாம் இல்லை. ஒரு பெரிய க்ளோரி ஒன்று வருது. அதுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் அவசியமாக இருக்குது என்பதை காட்டுது. அதே மாதிரி கொரிந்தியர் 4:16-18 சொல்கிறாரு, ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை,
எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ நித்தியமான ஒரு கன மகிமையை கர்த்தர் நமக்கு தருவார். அதில் பங்கு பெறுவதற்கு இப்பொழுது லேசான இந்த உபத்திரவங்கள் நமக்கு உண்டாகிறது. அப்போது இந்த உபத்திரவங்களில் நம்ம போகும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்கிறாரு. இதை நம்ம தாண்டி செல்வதற்கு நமக்கு முதலாவது என்ன தேவை என்று சொன்னால், நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிற மக்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்லிட்டு போயிடலாம், ஓகே பிரச்சனைகள்லாம் இந்த போராட்டங்கள்லாம் வருது, நல்லதுப்பா ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை ஃபேஸ் பண்ணணும்னு வரும்போது ஒவ்வொருத்தரும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களாக இருந்தால், இந்த க்ளோசஸ்ட் வாக் ஆஃப் காடாக இருக்கும்போது இந்த உபத்திரவங்கள் ஒரு பிரச்சனையாகவே நமக்கு தெரியாது. காரணம் என்ன? நம்ம ஜெபத்தினால ஆறுதல் பெறுகிறோம். தேவனுடைய சமீபத்தினால நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? எந்த பிரச்சனையும் அவரை மீறி எனக்குள்ளே வர முடியாது, அவர் இந்த அளவில் தான் அதை வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடுறோம். ஆனால் நம்ம அந்த மாதிரி தேவனோடு ஒரு உறவில் இல்லைன்னு வைங்க, ஒரு அடையாள கிறிஸ்தவனா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா, அல்லது ஒரு டைம் பவுண்டு ப்ரேயர் பண்ணுறவனா நான் இருக்கிறேன்னு வைங்களேன், அப்போது பிரச்சனைகளும் போராட்டங்களும் ரொம்ப எளிதாக என்னை ஜெயித்து விடும். காரணம் என்ன? எனக்குள்ள அந்த விசுவாசம் உண்மையிலேயே இல்லை. விசுவாசங்கிறது சும்மா ஜீசஸை பிலீவ் பண்ணுறங்கிறது அல்ல. விசுவாசம் அவரோடு கூட நடப்பது. அவரோடு கூட நடக்கிறதுனா என்ன? டு அலைன் வித் காட் இன் எவ்ரி மேட்டர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, அதனால் அதுக்கு நான் மாறி நடக்க மாட்டேன், அதே மாதிரி தான் நான் செய்வேன். அவருக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, அதனால் இந்த காரியங்கள் அவருக்கு பிடிக்காதுன்னா எனக்கு பிடிச்சதாக இருந்தாலும் நான் அதை என் லைஃப்லேருந்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்மளையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம அவரோடு கூட நடக்கிறவர்களாக இருந்தால் அப்போது அவருடைய சமூகம் நம்மளோடு கூட இருக்கும். அப்போது நம்மளால் இதை எல்லாவற்றையும் தாங்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளால் செய்ய முடியாது. மோசே ஒரு இடத்துல எழுதுகிறார், ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் என்ன ஆகுது, ஜனங்கள் எல்லோரும் எனக்கு மாம்சம் புசிக்கிறதுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வெஜிடேரியன் ஃபுட்டு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. வெறும் மண்ணாவை மட்டும் கொடுத்துட்டே இருக்கீங்க, எங்களுக்கு போர் அடிக்குது. அந்த நேரத்தில் எல்லாரும் அவரை போட்டு கஷ்டப்படுத்தினதில் ரொம்ப வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்தில் போய் சொல்கிறாரு, இந்த உபத்திரவம் என்னால் தாங்கக்கூடாததாக இருக்குது, அதனால் உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீங்களே ஆண்டவரை என்னை கொன்று போட்டு விடுங்கள் என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறார். விண்ணப்பித்த அடுத்த நொடியே கர்த்தர் சொல்கிறாரு, நீ உடனடியாக போய் அங்கே இருக்கிற எல்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எல்லோரும் 70 பேரை அங்கே இது பண்ண சொல்கிறாரு. அவங்களுக்கு இந்த உன் மேலே இருக்கிற பாரத்தை அவங்க மேலே டிவைட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் மோசே அந்த பாரத்தை சுமந்து கொண்டு தான் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அவரால் அது பேர் பண்ண முடியாத டிஃபிகல்ட்டி தான். என்டையர் டே அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு உச்சக்கட்ட உபத்திரவம் வந்தப்போ, எல்லாரும் அவரை போட்டு நெருக்கினப்போ, அந்த உபத்திரவத்தினால அவர் கர்த்தரிடத்தில் போய் கேட்டப்போ அங்கே ஒரு சொல்யூஷன் வந்ததை பார்க்குறோம். இம்மீடியட்டாக ஆண்டவர் அந்த பாரத்தை எடுத்து அவங்க மேலே கொண்டு வைத்ததை பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை சுமந்து கொண்டு வரும் பொழுது இந்த உபத்திரவம் மூலமாக அதிலிருந்து எல்லாம் நம்மளை விடுவிக்கிறாரு என்பதை கற்றுக்கொள்கிறோம். ஆமென்.